உங்க பொண்டாட்டி பத்தி சொல்லு குட்டிமே. என் பொண்டாட்டி சமையல் பண்றதை விட அது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றா பாரு. அப்பதான் அடி வயிற்றுல புளிய கரைக்குது. நீ என்ன சொன்ன? நான் ஏதோ சொல்ல. அவ கைக்கு கிடைச்சதை எடுத்து அடிக்கிறாப்பா. குட்டி, வாழ்க்கையில நிம்மதி எப்படி வரும்? பணம் சேர்த்துக்கிட்டே இருந்தா நிம்மதி வராது. புண்ணியம் சேர்த்து வைங்க, நிம்மதி தானா வரும். பிரச்சனை வந்து அமைதியா இருக்கணுமா குட்டி? அமைதியா இருக்கலாம். ஆனா எல்லா நேரமும் அமைதியா இருந்தா நீங்க பண்ணாத தப்பு கூட உன் தலையில கட்டிட்டு போயிடுவாங்க அங்கிள். அடுத்த ஜென்மத்துல நீ எப்படியா பிறக்கணும்னு ஆசைப்படுற குட்டிப்பா? அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா என் பொண்டாட்டி ஆம்பளையா பிறக்கணும். நான் அவளுக்கு பொண்டாட்டியா இருக்கணும். ஏன் குட்டி இப்படி சொல்ற? அப்பதான் அவளை டார்ச்சர் பண்ணுவேன். எங்க இருக்க, எப்போ வருவ, அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு. அப்பதான் புருஷனாக இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். குட்டி, உன் பொண்டாட்டி கோவம் வந்தா என்ன பண்ணுவா? கோவம் வந்து அவ பெட்ரூம்குள்ள ஓடி போய் படுத்துருவான். நான் தான் துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், சமைக்கணும். அப்புறம் வேற என்ன பண்ணுவாங்க குட்டி? வேற என்ன, நான் சமைச்சு வச்சதை நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டு மறுபடியும் நான் படுத்துருவா. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் பத்தி சொல்லுங்க குட்டிப்பா. பொண்ணுங்க கொட்டின் பேப்பர் மாதிரி, அவங்கள புரிஞ்சிக்கவே முடியாது. பசங்க ஆன்சர் பேப்பர் மாதிரி, திருத்தவே முடியாது. குட்டி பணக்காரன் ஏன் இன்னும் பணக்காரன் ஆகுறான்? ஏன்னா பணக்காரனுக்கு பணம் குட்டி போடுது, ஏழைக்கு பணம் வட்டி போடுது. குட்டி, என்னடா நாய்க்குட்டியை கையில வச்சிருக்க? இந்த நாய்க்குட்டி பாவமா இருந்துச்சுன்னு வீட்டுக்கு எடுத்துட்டு போனேன். அப்புறம் என் பொண்டாட்டி சொன்னா, வீட்டுல ஒரு நாயை வச்சே சமாளிக்க முடியல, இதுல இன்னொரு நாயா? அப்ப வீட்ல இன்னொரு நாய் யார்? ஏங்க நீங்க வேற. அவ சொன்ன இன்னொரு நாயே நான் தான்.